இஸ்லாமியர்கள் இன்றைய தினம் மீலாதுன் நபி தினத்தை கொண்டாடுகின்றனர். முகமது நபி பிறந்த தினத்தை மீலாதுன் நபி தினமாக இஸ்லாமியர்கள் கொண்டாடுகின்றனர். எந்தவொரு சமூகத்திலும் வாழ்கின்ற மனித குலத்தின் சிந்தனை மற்றும் நடத்தை என்பவற்றின் அடிப்படையாக அமைவது அவர்கள் நம்பிக்கை கொண்டு ஏற்றுக்கொள்கின்ற ஆழமான மார்க்கமாகும் என ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை உட்பட உலக வாழ் அனைத்து முஸ்லிம்களதும் கௌரவத்திற்கு முகமது நபியின் வழிகாட்டல்களை மேலும் சமூகமயப்படுத்தி ஒற்றுமையை உருவாக்குவதே முஸ்லிம்கள் முகமது நபிக்கு கொடுக்கக்கூடிய விசேட கௌரவமாகும் என தாம் எண்ணுவதாக ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கோவிட் தொற்றை எதிர்கொண்டு கடந்து செல்லும் இந்த கடுமையான காலத்தை வெற்றி கொள்வதற்கு நபிநாயகத்தின் வாழ்க்கையை முன்மாதிரியாக கொள்ளுமாறு முஸ்லிம் மக்களுக்கு தாம் நினைவூட்டுவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் உலக வாழ் மக்கள் அனைவருக்கும் நல்வழி காட்டுவதே கடவுளின் தூதரான நபிநாயகத்தின் போதனையின் சாராம்சமாகும். அந்த வழி செல்லும் அனைத்து முஸ்லிம் மக்களும் சிறந்த சமுதாயத்தை கட்டியெழுப்ப தங்கள் பங்களிப்பை உச்ச அளவில் வழங்க முடியும் என்பது தமக்கு நம்பிக்கையாகும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். சந்தையில் சீனியின் விலை மீள அதிகரித்துள்ள நிலையில் சீனிக்காக விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு விலையை நீக்குமாறு முன்னணி சீனி இறக்குமதியாளர்கள் சிலர் நிதியமைச்சரிடம் கோரியுள்ளனர். நிதியமைச்சர் பெசல் ராஜபக்சவிற்கு கடந்த ஒன்றினை அனுப்பி அவர்கள் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர். தற்போது சீனிக்கான கட்டுப்பாட்டு விலை அமுல்படுத்தப்பட்டுள்ள போதிலும் மீண்டும் சந்தையில் சீனியின் விலை அதிகரித்துள்ளது. கடந்த காலங்களில் சீனி தொகை பதுக்கப்பட்டிருந்தமையால் 1 கிலோகிராம் சீனியின் விலை 230 ரூபாய் வரை அதிகரித்திருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் நுகர்வோர் அதிகார சபையினால் சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு குறித்த சீனி தொகை மீட்கப்பட்டதோடு அரசாங்கத்தினால் சீனிக்கான கட்டுப்பாட்டு விலை அறிவிக்கப்பட்டது. இதற்கமைய வெள்ளை சீனி 1 கிலோகிராம் 122 ரூபாய் என கட்டுப்பாட்டு விலை அறிவிக்கப்பட்டு வர்த்தமானி வெளியிடப்பட்டது. எவ்வாறாயினும் தற்போது சந்தையில் 1 கிலோகிராம் வெள்ளை சீனி 135 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் அதிகார சபை அறிவித்துள்ளது. அத்துடன் சிவப்பு சீனி 1 கிலோகிராம் 125 ரூபாய் என கட்டுப்பாட்டு விலை அறிவிக்கப்பட்ட போதிலும் அது சந்தையில் 138 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இது தொடர்பான விசேட சுற்றி வளைப்புகள் நுகர்வோர் அதிகார சபையினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதோடு அதிக விலைக்கு சீனியை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சந்தையில் வெள்ளை சீனி இல்லை எனவும் சிவப்பு சீனி மாத்திரமே உள்ளதாகவும் சீனி இறக்குமதியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். அரசாங்கத்தினால் சீனி இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள போதிலும் டாலர் தட்டுப்பாடு காரணமாக இறக்குமதி தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நெல் உள்ளிட்ட சகல விவசாய நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய நானோ நைட்ரஜன் திரவ உரத்தை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கமைய 10 லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலத்திற்கு தேவையான திரவ உரம் இவ்வாறு நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட உள்ளது. இந்தியாவின் குஜராத் மாநிலத்திலிருந்து அதன் முதலாவது தொகுதியாக 1 லட்சம் லிட்டர் நானோ நைட்ரஜன் திரவ உரம் இன்று நாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளது. மொத்தமாக 31 லட்சம் லிட்டர் திரவ உரம் இறக்குமதி செய்யப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனின் இல்லத்தில் பணியாற்றிய நிலையில் தீக்காயங்களுக்கு உள்ளாகி சிறுமி ஹிஷாலினி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற்று மிக விரைவாக வழக்கு தொடர்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் இதனை தெரிவித்தார். இதற்கமைய சிறுமி ஹிஷாலினி மரணித்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள சகல தரப்பினருக்கு எதிராகவும் வழக்கு தொடரப்படவுள்ளது. எவ்வாறாயினும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனின் மனைவி மற்றும் அவரது சகோதரருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட மாட்டாது என்று குறித்த காவல்துறை அதிகாரி குறிப்பிட்டார். அவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை இதுவரையில் நிரூபிக்க முடியாமையினால் வழக்கு தொடர முடியாது என அவர் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனின் மனைவியினது சகோதரரால் தாம் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டதாக முன்னர் அவர்களது வீட்டில் கடமையாற்றிய பெண் ஒருவர் தெரிவித்திருந்தார். எவ்வாறாயினும் குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட மருத்துவ பரிசோதனைகளில் அதனை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அத்துடன் அவரது கையடக்க தொலைபேசி தற்போது அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது.
நாட்டில் நேற்றைய தினத்தில் 570 பேருக்கு COVID-19 தொற்றுறுதியாகியுள்ளது. அவர்களில் ஒருவர் வெளிநாட்டிலிருந்து நாடு திரும்பியவராவார். ஏனைய அனைவரும் புதுவருட கொத்தணியுடன் தொடர்புடையவர்கள் என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய இதுவரையில் COVID-19 தொற்றுறுதியானவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,32,218 உயர்வடைந்துள்ளது. அதே நேரம் நாட்டில் மேலும் 354 பேர் COVID-19 தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு வெளியிட்டுள்ள நாளாந்த புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் இதுவரையில் COVID-19 தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,92,621 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் 25,543 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை நாட்டில் மேலும் 23 பேர் COVID-19 தொற்றினால் மரணித்தனர். 10 ஆண்களதும் 13 பெண்களதும் மரணங்கள் இவ்வாறு பதிவாகின. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் நேற்று முன்தினம் இந்த மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டதாக அரசாங்க தகவல் திணைக்களம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் இதுவரையில் COVID-19 தொற்றினால் மரணித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 13,507 உயர்வடைந்துள்ளது. 30 முதல் 59 வயதிற்கு இடைப்பட்ட ஆண் ஒருவரும் பெண் ஒருவருமாக 2 பேர் மரணித்தனர். 60 வயதிற்கு மேற்பட்ட 21 பேரின் மரணங்கள் பதிவாகியுள்ளன. அவர்களில் 9 ஆண்களும் 12 பெண்களும் அடங்குவதாக அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை கிளிநொச்சியில் 18, 19 வயதுடையவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் பணிகள் எதிர்வரும் 21ஆம் திகதி ஆரம்பிக்கப்படவுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்தார். அத்துடன் எதிர்வரும் 21ஆம் திகதி 200 மாணவர்களுக்கும் குறைந்த எண்ணிக்கையை கொண்ட பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி 52 பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் தெரிவித்தார். சகல தரங்களுக்குமான பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்று ஆசிரிய அதிபர் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. வேதன முரண்பாடு உள்ளிட்ட விடயங்களை முன்னிறுத்தி கடந்த நாட்களில் இணையவழி கற்பித்தல் முறைகளில் இருந்து விலகி ஆசிரிய அதிபர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையினை முன்னெடுத்திருந்தனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் கலந்துரையாடல் ஒன்றினை முன்னெடுத்திருந்த அவர்கள் எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் பாடசாலைகளுக்கு செல்வதற்கு தீர்மானித்தனர். 200க்கும் குறைவான மாணவர் எண்ணிக்கையை கொண்ட பாடசாலைகள் எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளன. இந்த நிலையில் 2 லட்சத்துக்கும் அதிகமான ஆசிரியர்கள் உள்ள போதிலும் அவர்களில் 10,000 ஆசிரியர்கள் மாத்திரமே பாடசாலைகளுக்கு சமூகம் அளிப்பர் என்று ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன. சகல வகுப்புகளைச் சேர்ந்த மாணவர்களுக்குமான கற்றல் செயல்பாடுகள் மீள ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் பணிப்புறக்கணிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதான செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் CB விக்னேஸ்வரன் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமது வீட்டு தோட்டத்தில் வீழ்ந்து சிறு காயங்களுக்கு உள்ளானார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற அவர் மீள வீடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் தமக்கு பாரதூரமான பாதிப்பு இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் CB விக்னேஸ்வரன் எமது செய்திப்பிரிவிற்கு குறிப்பிட்டார்.